ஒரு சில மாணவ செல்வங்கள் புது உடை உடுத்தி, புதுப்பைக்குள் புதுவாச புத்தகமும் குறிப்பேடும், புது பொலிவுடன் பேனா, பென்சில் சகிதம் ஆர்வமுடன் புது வகுப்பிற்கு புது பாடங்களை கற்றுக்கொள்ள புத்துணர்வுடன் வேறுநடை போடுவர். ஒரு சில மாணவ செல்வங்கள் புது உடை உடுத்தி, புதுப்பை, புது நோட்டு, புது பேனா, புது பென்சில் சகிதம் பள்ளி, கல்லூரிக்குச் செல்வர். ஏதோ வீட்டில் அனுப்புகிறார்கள் என்பதற்காக ஒருவித ஆர்வமும் இல்லாமல் கடமைக்காகச் செல்வர். மற்றும் சில மாணவ செல்வங்கள் பழைய ஆடை, பழைய பை, பழைய குறிப்பேடு, பழைய எழுதுகோள் சகிதம் தன் குடும்பத்தின் ஏழ்மை நிலையை எண்ணி வருந்தி ஆயினும் கல்வி பயிலும் ஆர்வத்துடன் கல்விச் சோலைக்குச் செல்வர். அப்படியொரு நிலைமையில் நம் பிள்ளையோ பிள்ளைகளோ நானோ நாமோ இருந்தால் கவலை வேண்டாம். கல்வியில் நம் முன்னேற்றம் பொது உடையிலும் புது எழுதுகோலிலும் அல்ல என்பதை நம் மனதில் நாம் ஆணித்தரமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் இல்லத்தின் வறுமை நம்மை ஒருபோதும் சிறுமைப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. ஏழையாக பிறந்தது நம் குற்றமல்ல, எனினும் வறுமையிலேயே வாடிவதங்குவது நம் தலையெழுத்தல்ல. நம் பொறுப்பு எந்நிலையிலும் நன்கு படித்து நம் குடும்பத்தையும் நம் வாழ்வின் தரத்தையும் உயர்த்த வேண்டுமென இருக்க வேண்டும். இன்று இல்லாவிடினும் நாளை நம் பிள்ளைகள் புது பொருட்கள் சகிதம் பள்ளி கல்லூரிக்கு செல்ல நாம் வழிவகுக்க வேண்டும். நாம் பெற்றோராக இருந்தால் பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகளுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். வறுமை ஒரு நோயுமல்ல, எந்த ஒரு பாவமுமல்ல. நேர்வழியில் செம்மையாக வாழ்வதே சாலச் சிறந்தது. அவ்வாறு வாழ்ந்து வறுமையை வென்றுவிட்டால் அதன் மகிழ்ச்சியே தனி. மானிடராகிய நாம் சாதனை படைக்க பிறந்தவர்கள். வாழ்வில் வறுமை வெறுமை அல்ல, சற்று பொறுமையாய் இருந்து அறிவையும் திறமையை விதைத்து செல்வத்தை பயிர் செய்வோம். Are we the ones who get awestruck by the new stuff that some of our classmates flaunt in the educational premises? And then, blame our parents for our sorry plight? We just need to look up to the teachers, who enrich our minds. Knowledge and wisdom gained thus, shall enrich our lives in future. Being poor, is not a sin or a punishment, it is an open challenge to the already established rich.